Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 1.5ல உள்ள first 5 problems பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 1.5ல உள்ள balance 5 sums பார்க்கலாம். அதில் 6th problem பாருங்க. Let f of x is equal to x squared minus 1. Find f composite of f and f composite of f composite of f. அதாவது f of x கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் f composite of f கண்டுபிடிக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் அது 3 டைம்ஸ் காம்போசிட், அதாவது f composite of f composite of f கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? given என்ன? f of x is equal to x square minus 1. இதான given. இந்த ஒரு f of x வச்சு தான் நம்ம வந்து இந்த சம்மே சால்வ் பண்ண போறோம். இது வரைக்குமே f of x, g of x, h of x இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் x வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் வச்சு தானே பண்ணோம். ஆனால் இங்கே ஒரு ஃபங்க்ஷனை வச்சே அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ f of x equal to x square minus 1ங்கிறது தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f of f, that is f of x. கரெக்டா? என்ன வரும்? f of x ஓட வேல்யூ என்ன? x square minus 1. f of x square minus 1 என்ன அர்த்தம்? f of xல x க்கு பதிலா x square minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? x க்கு பதிலா x square minus 1 the whole square minus 1. இது பார்க்க எப்படி இருக்கு? a minus b the whole square ஃபார்முலா மாதிரி இருக்கா? a minus b the whole square ஃபார்முலா என்ன? a square minus 2ab plus b square. ஓகேவா? a க்கு பதிலா என்ன? x, b க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? என்ன வரும்? a square னா x square the whole square minus 2 into a என்னது x square, b என்னது 1 plus b என்னது 1 the square minus 1. என்ன வரும்? x square the square னா x power 4 minus 2x square plus 1 minus 1 plus 1 minus 1 cancel ஆகும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? x power 4 minus 2x square. ஓகேவா? f composite of f கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? f composite of f. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? இங்கே நம்ம வந்து முடிவு பண்ணிடலாமா? இங்கே நம்ம பிராக்கெட் போடுவோமே, f of f composite of f. ஓகேவா? இதானே அர்த்தம். நம்ம வந்து f composite of f னா f of f னு எழுதுவோம். நான் இதையே இங்கே நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன். ஓகேவா? f of f composite of f இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? x power 4 minus 2x square. நான் வந்து இங்கே செகண்ட் ப்ராப்ளம்ங்கிறனால நான் வந்துட்டு f composite of f நான் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்லேருந்து எடுத்துக்கிட்டேன். இதே எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமையும் செகண்ட் ப்ராப்ளமையும் சேர்த்து கேட்டால் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்க. இதே செகண்ட் ப்ராப்ளம் மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா f composite of f முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமாட்டி நீங்கள் f composite of f கண்டுபிடிங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல f composite of f என்னங்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் போட்டனால நம்ம சொல்கிறோம். இதே செகண்ட் ப்ராப்ளம் மட்டும் எக்ஸாமில் கேட்டால் f composite of f கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இது எழுத முடியும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்கு? f of x square x power 4 minus 2x square அப்படின்னா என்ன அர்த்தம்? f of xல x க்கு பதிலா x power 4 minus 2x square சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அர்த்தம். x க்கு பதிலா x power 4 minus 2x square the whole square minus 1. அவ்வளோதான் f composite of f. முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. If f from R to R and g from R to R defined by f of x is equal to x power 5 and g of x is equal to x power 4, then check if f comma g are 1 1 and f of g is 1 1. அதாவது f of x, g of x கொடுத்துட்டாங்க. f of x என்னது? x power 5, g of x என்னது? x power 4. இது கொடுத்துட்டு அதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அதாவது என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? f from R to R and g from R to R. அதாவது fல உள்ளது rலேருந்து rக்கு போதான், gயும் வந்து rலேருந்து rக்கு போதான். rனா என்னப்பா? rனா ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும், ஹோல் நம்பர்ஸ் இருக்கும், இன்டீஜர் இருக்கும், அதாவது இன்னும் எப்படி சொல்லணும்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், ஜீரோ இருக்கும், ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும், பாயிண்ட் இருக்கும். இது மாதிரி எல்லாம் இருக்கதான் ரியல் நம்பர். சரியா? ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிற மாதிரி இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து இருந்துச்சுன்னா, இருக்க எல்லா நம்பர்ஸும் ஒரே இதுக்குள்ள இருந்துச்சுன்னா அது ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது
எஃப் வந்துட்டு 1 எஃப் வந்து 1 இருக்குமா, ஜி வந்து 1 இருக்குமா? அதாவது எஃப்பும் ஜியும் 1 இருந்துச்சுன்னா அதோட காம்போசிட் எனக்கு 1 இருக்குமா? அதான் கொஸ்டின். அதாவது எஃப்பும் ஜியும் 1 இருந்துச்சுன்னா எனக்கு எஃப் ஆஃப் ஜி இஸ் 1 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? இதுக்கு முதல்ல கிவன் எழுதுவோம். கிவன் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5, g of x is equal to x power 4. given எழுதியாச்சா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? f, g are 1 அதாவது fம் gயும் என்னது 1 அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் f of g அதாவது f composite of g is 1 இல்லையா அப்படிங்கறதான क्वेश्चन. அதுக்கு முதல்ல f composite of g கண்டுபிடிக்கணும். f composite of g கண்டுபிடிப்போமா? f composite of g is equal to f composite of g na f of g of x. f of g of x na g of x oda value என்ன? x power 4. f of x power 4 na f of x ல x க்கு பதிலா x power 4. That is x power 4 the whole power 5. இது எப்படிப்பா கால்குலேட் பண்றது? இந்த பவர் இருக்குல, இந்த பவரையும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். பவர் மேல பவர் இருந்துச்சுன்னா ரெண்டு பவரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ x பவர்ல என்ன வரும்? 4 into 5 20. 4 5s are 20. x power 20 தான் இதோட ஆன்சர். சரி, ஓகே. f உம் g யும் 1 சொல்லிட்டாங்க. f of g எப்படி 1 இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது. அதாவது f உம் g 1 ஃபங்க்ஷனோட மெயின் கான்செப்ட் என்ன? டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். அதுதானே கான்செப்ட். இப்போ f வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டாங்க? 1 ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. f 1 ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்ன இமேஜ் இருக்கும்? டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கும். ஆமா தானே? g யும் 1 ஃபங்க்ஷன் சொல்லிருக்காங்க. g க்கும் என்னதான் இருக்கும்? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜ். இதுக்கும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ், இதுக்கும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். அப்போ இதை காம்போசிட் பண்றோம்ல, காம்போசிட் பண்ணும்போது அதுக்கு என்ன இருக்கும்? அதுக்கும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தானே. இப்போ இது ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கெட்ல ப்ளூ கலர்ல ஒரு பெயிண்ட் இருக்கு, இந்த ஒரு பக்கெட்ல ப்ளூ கலர்ல ஒரு பெயிண்ட் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பக்கெட்ல இருந்து ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட்டை ஒரு கப்ல இருந்து எடுக்கிறீங்க. இந்த பக்கெட்ல உன் ஃப்ரெண்டு வந்துட்டு ப்ளூ கலர் பக்கெட்ல இருந்து இங்க வந்துட்டு ஒரு கப்ல எடுக்கிறான். நீங்க ரெண்டு பேரும் நீ எடுத்த பெயிண்டையும் உன் ஃப்ரெண்ட் எடுத்த பெயிண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்றீங்க. என்ன வரும்? சேம் ப்ளூ கலர் தானே வரும். அது எப்படி வரும்? ஏன்னா இதுவும் ப்ளூ கலர் தான், எனக்கு இதுவும் ப்ளூ கலர் தான். அப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாலும் நீ எடுத்த ப்ளூவையும் உன் ஃப்ரெண்ட் எடுத்த ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணாலும் சேம் ப்ளூ தானே வருது. அதானே ஆன்சரு. அப்போ இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இமேஜஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். இதுக்கும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். அப்போ இதை காம்போசிட் பண்ற f of g எனக்கு என்னதான் இருக்கும்? டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ் தானே இருக்கும். அப்ப என்ன கிடைக்கலாம்? என்ன சொல்லலாம்? f of g have different elements in different images. Hence, it is a 1 function. புரிஞ்சுதா? 7th sum எப்படி போட்டோன்னு? நெக்ஸ்ட் 8th ப்ராப்ளம் பாருங்க. Consider the function f of x, g of x, h of x as given below. Show that f composite of g composite of h is equal to f composite of g composite of h in each case. First form letter f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1 and h of x is equal to x squared. அதாவது f of x, g of x, h of x இது மூணையும் கொடுத்துட்டு என்ன ஷோ பண்ணி காட்ட சொல்றாங்க? f composite of g composite of h is equal to f composite of g composite of h. அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி எழுதுவோமா? நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எப்போதும் போல LHS எடுத்துப்போம். LHS என்னது? f composite of g composite of h. now என்ன பண்ணுவோம்? நம்ம எப்போதும் போல பிராக்கெட் உள்ளதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். பிராக்கெட் உள்ள என்ன இருக்கு? f composite of g. f composite of g னா f of
g of x. என்ன வரும்? f of g of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 1. எப்படி எழுதுவோம்? f of 3x plus 1 னா f of x ல x க்கு பதிலா 3x plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். என்ன கிடைக்கும்? 3x plus 1 minus 1 is equal to 3x. f composite of g is equal to 3x கண்டுபிடிச்சாச்சு. Now f composite of g composite of h. என்ன பண்ணுவோம்? f composite of g composite of h. அப்படினா f composite of g என்னது? 3x. Composite of h. That means h of 3x. h of 3x னா என்ன அர்த்தம்? h of x ல x க்கு பதிலா x ஸ்கொயர் போடணும். என்ன கிடைக்கும்? 3 into x க்கு பதிலா x ஸ்கொயர். f of g of h என்னன்னு கண்டுபிடிச்சாச்சா? Now RHS. RHS என்ன கொடுத்திருக்காங்க? f composite of g composite of h. இதுலயும் எப்போதும் போல பிராக்கெட்ல உள்ளது முதல்ல எடுத்துப்போம். g composite of h is equal to g of h of x. என்ன வரும்? g of h of x ஓட வேல்யூ என்ன? x ஸ்கொயர். g of x ஸ்கொயர் னா g of x ல x க்கு பதிலா x ஸ்கொயர். 3x ஸ்கொயர் plus 1. g of h கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணணும் இப்போ? f of g of h. f of g of h. என்ன வரும்? f of g of h. That is f of g of h என்னது? 3x square plus 1. f of 3x square plus 1 என்ன அர்த்தம்? f of x ல x க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்ன கிடைக்கும்? 3x square plus 1 minus 1. plus 1 minus 1 cancel ஆகி 3x square. LHS ஓட ஃபைனல் ஆன்சர் என்ன? 3x square. RHS ஓட ஃபைனல் ஆன்சர் என்ன? 3x square. அப்ப LHS is equal to RHS. புரிஞ்சுதா? இந்த சம் எப்படி போட்டேன்னு ஃபர்ஸ்ட் LHS RHS எடுத்து சால்வ் பண்ணாலே ஈஸியா சால்வ் ஆகும். 8th செகண்ட் சம் பாருங்க. f of x equal to x square, g of x is equal to 2x, h of x is equal to x plus 4. சேம் அதுக்கும் இது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. LHS எடுத்துப்போமா? LHS என்னது? f composite of g composite of h. இதானே? ஓகேவா? f composite of g முதல்ல கண்டுபிடிச்சுப்போமா? f composite of g னா f of g of x. ஓகேவா? என்ன கிடைக்கும்? f of g of x னா f of g of x ஓட வேல்யூ என்ன? 2x. ஓகேவா? f of 2x னா என்ன அர்த்தம்? f of x ல x க்கு பதிலா 2x கொடுக்கணுமா? என்ன கிடைக்கும்? x க்கு பதிலா 2x கொடுத்தா 2x the whole square, that is 2 square value 4, x square value x square. ஓகேவா? f of g வேல்யூ என்ன? 4x square. இப்போ f of g of h. f of g of h. That is f of g என்னது ஆல்ரெடி 4x square னு போட்டாச்சு. of h. இங்க நல்லா கவனிங்க. f of g னா எப்படி எழுதுவோம்? f of g of x. அதாவது f of g of x னா g of x ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சு f ல கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்றான். கரெக்ட்டா? அப்போ 4x squared of h னா இந்த x ல 4x square இந்த x ல h ஓட தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். புரிஞ்சுதா? என்ன வரும் அப்போ? x ல h of x சப்ஸ்டிட்யூட் பண்ணா x plus 4 the whole square. புரிஞ்சுதா? எப்படி போட்டேன்னு? 4x squared of h னா x ல h of x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இதே f of 2x னா இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இதுல தானே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அதே மாதிரி தான், மாத்தி குழப்பிட கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் RHS. LHS வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் RHS. RHS என்னது? f of g of h. என்ன வரும்? ஃபர்ஸ்ட் சேம் அதே மாதிரி தான், பிராக்கெட்ல உள்ளதை எடுத்து சால்வ் பண்ணிக்குவோம். g of h. g of h னா g of h of x. g of h of x னா g of h of x ஓட வேல்யூ என்ன? x plus 4. g of x plus 4 னா g of x ல x க்கு பதிலா x plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்ன கிடைக்கும்? 2 into x plus 4. g of h கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் f of g of h. அப்படினா f of g of h. That means f of
2 into x plus 4. என்ன கிடைக்கும்? f of xல xக்கு பதிலா இங்க இருக்கா f of xல xக்கு பதிலா 2 into x plus 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன கிடைக்கும்? 2 into x plus 4 the whole square கிடைக்குமா? அப்போ 2 ஸ்கொயர் பண்ணா 4 x plus 4 the whole square வருமா? LHS ஓட வேல்யூ என்ன? 4 into x plus 4 the whole square. RHS ஓட வேல்யூ என்ன? 4 into x plus 4 the whole square. அப்போ LHS is equal to RHS. புரிஞ்சுதா எப்படி செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணோன்னு? அதிலே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. f of x is equal to x minus 4, g of x is equal to x square, h of x is equal to 3x minus 5. சேம் அதே மாதிரி தான் LHS RHS வச்சு கண்டுபிடிக்கலாம். LHS என்னது? f of g of h. bracket உள்ளதை எடுத்துப்போமா? f of g is equal to என்ன கிடைக்கும்? f of g of x. அப்படின்னா f of g of x ஓட வேல்யூ என்ன? x squared. f of x squared னா f of x ல போய் x க்கு பதிலா x squared சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்ன கிடைக்கும்? x squared minus 4. f of g கண்டுபிடிச்சாச்சு. now f of g of h. ஓகேவா? என்ன எழுதலாம்? f of g of h. f of g of இங்க h of x னு எழுதிக்கலாமா? ஓகே. h of x என்னது? 3x minus 5. இப்போ நல்லா கவனிங்க இந்த ஸ்டெப்ல. இப்போ f of 3x minus 5 னா என்ன பண்ணுவோம்? f ல x க்கு பதிலா 3x minus 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி f of g of 3x minus 5 னா என்ன பண்ணுவோம்? f of g ல x க்கு பதிலா 3x minus 5 தான சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். புரிஞ்சுதா இது என்ன சொல்றேன்னு? அப்ப என்ன பண்ணுவோம்? f of g ல x க்கு பதிலா 3x minus 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3x minus 5 the whole square minus 4. ஓகேவா? அவ்வளவுதான் LHS. முடிஞ்சு போச்சு. now RHS. RHS என்னது? f of g of h. g of h முதல்ல எடுத்துப்போமா? is equal to g of h of x. g of h of x வந்துட்டு வேல்யூ என்ன? 3x minus 5. g of 3x minus 5 னா என்ன அர்த்தம்? g of x ல x க்கு பதிலா 3x minus 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்ன கிடைக்கும்? 3x minus 5 the whole square. now f of g of h அப்படினா f of g of h. f of g of h ஓட வேல்யூ என்ன? 3x minus 5 the whole square. f of x ல அப்ப என்ன பண்ணனும்? 3x minus 5 the whole square போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் x க்கு பதிலா. என்ன கிடைக்கும்? 3x minus 5 the whole square minus 4. ஓகேவா? LHS ஓட வேல்யூ என்ன? 3x minus 5 the whole square minus 4. RHS ஓட வேல்யூவும் அதேதான். அப்ப LHS is equal to RHS. புரிஞ்சுதா? என்னன்னு? இதான் தேர்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அவ்வளவுதான். 8 சம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம் பாருங்க. let f is equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function from z into z. find f of x. அதாவது fங்கிற ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது minus 1, 3, 0, minus 1, 2, minus 9ங்கிற ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு f of x என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. be a linear function. linear functionனா என்னப்பா? linear functionனா x ஓட பவர் வந்துட்டு x ஓட பவர் வந்து 1 இருக்கணும். ஓகேவா? x ஓட பவர் வந்து 1 இருக்கணும். that means x இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இதே குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன்னா x ஸ்கொயர்ட்ல இருக்கணும். அதாவது பவர் 2ல இருக்கணும். சரியா? மோனோமியல், பைனோமியல், பாலினாமியல்லாம் படிச்சுட்டு போலாம். அதாவது லீனியர்னா மோனோமியல், x ஓட பவர் வந்து 1ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். புரிஞ்சுதா? லீனியர் ஃபங்க்ஷன். அப்போ லீனியர் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? let the linear function இது சொல்யூஷன்
linear function b என்ன வரும் f of x is equal to ax plus b. ஆமா தானே, இதே ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷனா என்ன வரும், ஒரு x ஸ்கொயர்டு வரும், அப்புறம் x வரும், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வரும். இது கியூபிக் ஈக்குவேஷனா x கியூப் வரும், x ஸ்கொயர்டு வரும், அப்புறம் x வரும், அப்புறம் கான்ஸ்டன்ட் வரும். இது வந்து லீனியர்ங்கிறனால x தானே ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்போ xக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் ax plus b. ஓகேவா, எப்படி எழுதலாம் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ கொடுத்துருக்க ரிலேஷன் பாருங்க, -1,3. அதாவது f is equal to -1,3, 0, -1, 2, -9 கொடுத்துருக்காங்களா? இதுல இருந்து உங்களுக்கு என்னப்பா தெரியுது, இவ்வளவு தூரம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதாவது -1ஓட மேப்பிங் தான் என்னது 3. அதாவது -1 வந்து எதுக்கு மேப்பிங் கொடுக்குது, 3க்கு மேப்பிங் கொடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், f of -1 is equal to 3 அப்படின்னு தானே அர்த்தம். அதாவது -1ஓட மேப்பிங் தான் என்னது 3. இது வந்து xனா இது என்னவா இருக்கும், f of x இருக்கும். ஆமா தானே, இது xனா இது f of x. அப்போ f of -1ஓட வேல்யூ என்னது 3. ஓகேவா, f of -1ஓட வேல்யூ 3. ஓகேவா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ f of -1னா என்ன அர்த்தம், f of xல xக்கு பதிலாக -1 கொடுக்கணும்ல. f of xல என்ன இருக்கு, ax plus b. அப்போ xக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், -1 கொடுத்தா என்ன வரும், a into xக்கு பதிலாக -1 plus b is equal to 3. a into -1 minus a plus b is equal to 3. ஓகே, ஃபர்ஸ்ட் பேர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பேர் பாருங்க. செகண்ட் பேர்னா என்னது, 0ஓட மேப்பிங் என்னதான் -1. 0ஓட மேப்பிங் -1னா என்ன அர்த்தம், f of 0 is equal to -1. எழுதலாமா? என்ன கிடைக்கும், இப்போ f of 0னா f of xல போய் xக்கு பதிலாக 0 கொடுத்தா என்ன ஆகும், a into xக்கு பதிலாக 0 plus b is equal to -1. a into 0, 0 plus b is equal to -1. b is equal to -1. b ஓட வேல்யூ கிடைச்சாச்சு. என்ன பண்ணலாம், b ஓட வேல்யூ கொண்டு போய் இப்போ ஏல இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இதை வேணா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா, சப்ஸ்டிட்யூட் b value in first equation. என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, -a plus b ஓட வேல்யூ என்ன -1 is equal to 3. -a minus இந்த சைடு போச்சுன்னா +1, 3 plus 1 -a is equal to 4. a is equal to -4. புரிஞ்சுதா? a ஓட வேல்யூவையும் b ஓட வேல்யூவையும் கண்டுபிடிச்சாச்சு. a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சா அதோட சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? ஆக்சுவல் கொஸ்டின் என்னது, ஃபைண்ட் f of x. f of x என்ன எடுத்துருக்கோம், ax plus b. இப்போதான் a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூமே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கொண்டு போய் தான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். என்ன கிடைக்கும் அப்போ, f of x is equal to ax plus b. a ஓட வேல்யூ என்ன -4x plus b ஓட வேல்யூ என்ன -1. அப்படின்னா என்ன கிடைக்கும், -4x -1. ஓகேவா, இதுதான் f of x ஓட ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? இதுதான் 9th சம். ஃபைனலா 10th சம் பாருங்க. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of at1 plus bt2 is equal to a ct of t1 plus b c2 t2 where a, b are constant. Show that the circuit C of t is equal to 3t is linear. அதாவது C of t வந்து லீனியர்னு சொல்லணும்னா எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணுமா? அப்போ C of t is equal to 3t லீனியர்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், C of t is equal to 3t இந்த கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னு சொல்லிட்டாலே நமக்கு லீனியர்னு ப்ரூவ் ஆயிடும். கரெக்டு தானே? சொல்லுவோமா எப்படின்னு? ஃபர்ஸ்ட் கிவன் என்ன, C of t is equal to 3t. Now tக்கு பதிலாக நான் at1 கொடுக்குறேன். ஏன், எனக்கு at1ம் வேணும் bt2வும் வேணும். அப்போ நான் மட்டும்தான் என்னால் இதுக்குள்ளே இந்த கண்டிஷனுக்குள்ளே என்னால் போக முடியும். அதனால நான் என்ன எடுத்துக்கிறேன்னா tக்கு பதிலாக at1 எடுத்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், C of tல tக்கு பதிலாக at1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அதாவது இங்கே என்ன கிடைக்கும்,
3 of tக்கு பதிலா 81. That is 381. Now C of next என்னது BT2. BT2 substitute பண்றேன். அப்படின்னா Tக்கு பதிலா BT2. 3 of BT2. That is 3BT2. ஓகேவா? எனக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இந்த கண்டிஷன் தானே. LHS எடுத்துக்கவா? LHS என்ன கொடுத்துருக்காங்க? C of AT1 plus BT2. அப்படின்னா என்னப்பா அர்த்தம்? C of Tல Tக்கு பதிலா எனக்கு AT1 plus BT2 சப்ஸ்டியூட் பண்ணணும் தானே அர்த்தம். என்ன கிடைக்கும்? 3 of Tக்கு பதிலா AT1 plus BT2. 3 உள்ள கொண்டு போலாமா? 3AT1 plus 3BT2. 3AT1 ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். C of AT1 plus 3BT2 ஆல்ரெடி என்னன்னு கண்டுபிடிச்சோம். C of BT2. அப்படின்னா என்ன அர்த்தம்? C of AT1 plus BT2 is equal to C of AT1 plus C of BT2. ஓகேவா? ப்ரூவ் பண்ணிட்டோமா? C of இந்த ஃபங்க்ஷனை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? இந்த ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்துட்டோமா? இந்த ரூலும் இந்த ரூல் என்னது? ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ இது என்னது? This is a linear function. அதாவது C of T is a linear function. புரிஞ்சுதா? அவ்வளோதான். 10 sum முடிஞ்சிச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.5ல் உள்ள பேலன்ஸ் 5 sums பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 1.6 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.